வணக்கம். மக்கள் குரல் 9/9/2024 குரல் 40. நோர்வே அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களின் தேசிய ஆண்டுக் கூட்டம் நெருங்கி வரும் நிலையில் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கு தலைமை நிர்வாகி மற்றும் 2 நிர்வாக உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட இருப்பதாகவும் இப்பொறுப்புகளுக்கு தகுதியானவர்களை முன்மொழியும்படியும் அன்னை தலைமை நிர்வாகத்திலிருந்து அனைத்து வளாகங்களுக்கும் தகவல் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் நடாத்தப்படும் தேசிய ஆண்டுக் கூட்டமானது அன்னை தலைமை நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் 17 வளாகங்களையும் உள்ளடக்கிய அதி உயர் நிர்வாக அலகாகும். அதில் வளாக அங்கத்தவர்களின் முறைப்பாடுகள், கோரிக்கைகள் அல்லது பரிந்துரைகள் போன்றவை பரிசீலிக்கப்பட வேண்டிய நிர்வாக கடமை உள்ளது. தேசிய ஆண்டு கூட்டத்தில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் மற்றும் ஆலோசனைகள் என்பவை காலக்கிரமத்தோடு அன்னை தலைமை நிர்வாகத்துக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை அன்னை தலைமை யாப்பு விதி 6 கூறுவதால் கீழ்காணும் மாதிரி படிவத்தை பூர்த்தி செய்து தகுந்த இடங்களுக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் அனைத்து வளாகங்களினதும் பெற்றோர் அங்கத்தவர்கள் தமது தார்மீக பொறுப்பை தவறாமல் மேற்கொள்ளுமாறு மக்கள் குரல் வலியுறுத்துகிறது. அனைத்து வளாக அங்கத்தவர்களும் தத்தமது வளாகங்களுக்கான ஆண்டுக் கூட்டத்திற்கும் அன்னை தலைமை தேசிய ஆண்டுக் கூட்டத்திற்கும் இடையில் உள்ள தொடர்பையும் விழிப்போடு அறிந்திருப்பது காலத்தின் அவசியமாகின்றது. ஏனெனில் வளாகங்களில் கல்வி கற்கும் மாணவர்களினதும் அவர்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர்களினதும் கற்றல் கற்பித்தல் சூழலில் மாற்றம் கொண்டு வருவதாயின் வளாக நிர்வாகத்திலும் தலைமை நிர்வாகத்திலும் ஆளுமை மிக்க துறைசார் உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் என்பதை அனைவரும் துல்லியமாக புரிந்து கொள்ள வேண்டும். வளாக ஆண்டுக் கூட்டம் மற்றும் அன்னை தேசிய ஆண்டுக் கூட்டம். வளாகங்களின் யாப்பு விதி 11 பிரகாரம் வளாகங்களில் நடைபெறும் வளாக ஆண்டுக் கூட்டங்களில் பின்வரும் விடயங்கள் வாக்களிக்க உரிமையுள்ள அங்கத்தவர்களால் முடிவு செய்யப்படுகின்றன. 1. அந்தந்த வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்கள் தத்தமது வளாகங்களுக்கான நிர்வாகங்களை தெரிவு செய்வார்கள். 2. தேசிய ஆண்டுக் கூட்டத்தில் அன்னை தலைமை நிர்வாகம் தெரிவு செய்யப்படும் போது அதற்கான வாக்கெடுப்பில் வாக்களிக்க தகுதி பெறும் வளாக நிர்வாக பிரதிநிதிகளையும் அந்தந்த வளாக பெற்றோர் அங்கத்தவர்களே தெரிவு செய்வார்கள். அன்னை தலைமை யாப்பு விதி 6 மற்றும் வளாக யாப்பு விதி 11 ஆகியவற்றுக்கு அமைவாக 17 வளாகங்களினதும் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படும் அந்தந்த வளாக நிர்வாக பிரதிநிதிகளே தேசிய ஆண்டு கூட்டத்தில் நடக்கும் அன்னை தலைமை நிர்வாக தெரிவிற்கு முன்மொழியப்படும் வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு வளாக நிர்வாகத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வாக்களிப்பதற்கு தகுதி பெற்ற பிரதிநிதிகள் யார் யாரென ஒவ்வொரு வளாக நிர்வாகங்களும் எழுத்து மூலம் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். அன்னை தேசிய ஆண்டுக் கூட்டம். அன்னை தலைமை நிர்வாகமானது நோர்வே முழுவதும் இயங்கும் 17 வளாகங்களையும் ஒன்றிணைக்கும் தலைமை நிர்வாகம் ஆகும். அனைத்து வளாகங்களையும் உள்ளடக்கி ஒவ்வொரு வருடமும் நடக்கும் தேசிய ஆண்டுக் கூட்டமானது நாடு தழுவிய ரீதியில் இயங்கும் அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடத்தின் அதி உயர் நிர்வாக அதிகாரத்தை கொண்டுள்ளது. நடப்பாண்டுக்கான தேசிய ஆண்டுக் கூட்டம் எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னை தலைமை நிர்வாகத்திற்கான உறுப்பினர்கள் சுழற்சி முறையில் தேசிய ஆண்டுக் கூட்டத்தில் தெரிவு செய்யப்படுவார்கள். எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் தேசிய ஆண்டு கூட்டத்தில்
அன்னை தலைமை நிர்வாகத்திற்கான தலைமை நிர்வாகி மற்றும் 2 நிர்வாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். இப்பொறுப்புகளுக்கு தகுதியானவர்களை முன்மொழியும்படியும் அந்த முன்மொழிவுகளை எதிர்வரும் 10/9/24 முன்னதாக அன்னை தேர்தல் குழுவிற்கு அனுப்பி வைக்கும்படியும் அனைத்து வளாகங்களுக்கும் தகவல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 17 வளாகங்களினதும் பெற்றோர் அங்கத்தவர்களால் தெரிவு செய்யப்படும் அந்தந்த வளாக நிர்வாக பிரதிநிதிகளே தேசிய ஆண்டு கூட்டத்தில் நடக்கும் அன்னை தலைமை நிர்வாக தெரிவிற்கு முன்மொழியப்படும் வேட்பாளர்களுக்கு வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள் ஆவர். ஒவ்வொரு வளாகத்தினதும் ஏனைய நிர்வாக உறுப்பினர்கள் தேசிய ஆண்டு கூட்டத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். எனினும் அவர்கள் வாக்களிக்க முடியாது. வளாக அங்கத்தவர்கள் மற்றும் சமூகத்தின் தொடர்ச்சியான வலியுறுத்தல்களை மீறி நீதி தவறிய முறையிலும் தகைமையற்ற சுயலாப சிந்தனை கொண்ட நிர்வாக உறுப்பினர்களை தெரிவு செய்யும் அன்னை தேசிய ஆண்டு கூட்டமும் அதில் எட்டப்படும் எந்தவிதமான ஜனநாயக விரோத முடிவுகளுக்கும் கண்மூடித்தனமாக தமது பெரும்பான்மை சம்மதத்தை கொடுக்கும் நிர்வாக உறுப்பினர்களும் அதை பதிவு செய்யும் ஆவணங்களில் கையொப்பமிடும் நிர்வாக உறுப்பினர்களும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தவர்களாகவே கருதப்படுவார்கள். ஏனெனில் இதனூடாக ஜனநாயக விரோத பதிவுகள் கொண்ட ஆவணங்களை அதிகாரபூர்வமான ஆவணங்களாக்கி அநீதிக்கு துணை போகப்படுகின்றது. அத்தோடு இவ்வாறான முறை தவறிய விடயங்களுக்கு தமது சுயசிந்தனைக்கு அப்பாற்பட்டு கண்மூடித்தனமாக தமது பெரும்பான்மை சம்மதத்தை அன்னை தேசிய ஆண்டு கூட்டத்தில் கொடுக்கும் நிர்வாக உறுப்பினர்களும் முறை தவறிய போலியான ஆவணங்களில் கண்மூடித்தனமாக கையொப்பமிட்டு அதை பதிவு செய்ய துணை போகும் நிர்வாக உறுப்பினர்களும் மேற்படி ஜனநாயக படுகொலைகளுக்கு உடந்தையாகின்றார்கள் என்பதையும் இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இச்செயல் புலம்பெயர் மண்ணில் 3ஆம் தலைமுறை தமிழர்களாக வாழும் எமது சிறுவர் மற்றும் இளையோரின் மனதில் தமது வேர்களையும் அடையாளங்களையும் வளர்ப்பதிலும் அவர்களது தமிழ்மொழி கல்வியை வளப்படுத்துவதிலுமே பாதிப்பை உருவாக்கி நிற்கின்றது. மேற்படி அன்னை தலைமை நிர்வாகத்திற்கான புதிய உறுப்பினர்களாக வரக்கூடியவர்களை முன்மொழியும் தார்மீக உரிமை அனைத்து வளாகங்களையும் சேர்ந்த பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு உள்ளதன் அடிப்படையில் வளாக நிர்வாகங்கள் இந்த அறிவித்தலை முறைப்படி நேரகாலத்தோடு அந்தந்த வளாக பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு அறிவித்திருக்க வேண்டியது அவசியம். எனினும் மக்கள் குரலோடு தொடர்பு கொண்ட பெற்றோர்கள் அங்கத்தவர்கள் பலர் தமக்கு தமது வளாகங்களிலிருந்து அன்னை தேர்தல் குழுவிற்கான மின்னஞ்சலோ அல்லது ஏனைய விவரங்களோ அல்லது அறிவித்தல்களோ கிடைக்கப் பெறவில்லை என விசனத்தோடு தெரிவித்துள்ளார்கள். அன்னை தலைமை நிர்வாகத்திற்கான புதிய உறுப்பினர்களை முன்மொழிவதற்கான இறுதி நாள் 10/9/24 என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பிலான தகவல்கள் வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு நேரகாலத்தோடு வழங்கப்படாமை மூலம் இருக்கும் குறுகிய நேரத்தில் தகைமையானவர்களை முன்மொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதாகவே பெற்றோர் அங்கத்தவர்கள் கருதுகின்றார்கள். எனவே இது விடயம் பற்றி அனைத்து வளாகங்களினதும் பெற்றோர் அங்கத்தவர்கள் தத்தமது வளாக நிர்வாகங்களிடம் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் எழுந்துள்ளது. ஏனெனில் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கான புதிய நிர்வாக உறுப்பினர்களை முன்மொழிவதற்கு வளாகங்களின் பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு இருக்கும் தார்மீக உரிமையை மறுதளிப்பதன் மூலம் தற்போதுள்ள அன்னை தலைமை நிர்வாகம் தனது பதவிக்காலத்தை நீடித்துக் கொள்ளவோ அல்லது தனிமனித ஒத்திசைவுக்கு இசைந்து செயற்படக்கூடியவர்களை திட்டமிட்டு நிர்வாகத்திற்குள் உள்வாங்குவதற்கோ முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றனவோ என பெற்றோர் அங்கத்தவர்கள் பலத்த சந்தேகத்தை வெளியிட்டுள்ளார்கள். எனவே மக்கள் குரலின் இந்த பதிப்போடு
இணைக்கப்பட்டிருக்கும் மாதிரி படிவத்தை பூர்த்தி செய்து அனைத்து வளாகங்களினதும் பெற்றோர் அங்கத்தவர்களும் தத்தமது வளாக நிர்வாகங்களுக்கும் வளாகங்களின் தேர்தல் குழுவுக்கும் வளாகங்களின் பெற்றோர் குழுக்களுக்கும் அன்னை தலைமை நிர்வாகத்திற்கும் விரைந்து அனுப்பி வையுங்கள். அத்தோடு ஒரு ஆதார பதிவிற்காக ஒரு பிரதியை மக்கள் குரலின் மின்னஞ்சலுக்கும் அனுப்பி வைக்குமாறு மக்கள் குரல் தோழமையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறது. அதன் மூலம் அனைத்து வளாகங்களையும் சேர்ந்த பெற்றோர் அங்கத்தவர்கள் தமது தார்மீக உரிமைகளை பதிவு செய்வதோடு எமது குழந்தைகளின் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டும் வளாகங்களின் சிறப்பான வளர்ச்சியின் மீதுள்ள அக்கறையையும் வெளிப்படுத்தும்படி மக்கள் குரல் பரிந்துரை செய்கிறது. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு என் ஆற்றுங்கொல்லோ உலகு. பொருள்: மழையைப் போல் கைமாறு கருதாமல் ஒற்றுமையாய் செயற்பட்டால் இவ்வுலகில் எதையும் சாதிக்கலாம். வாய்மையே வெல்லும். மக்கள் குரல் ஒலிக்கும்.